12th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.24 சம் பார்க்கலாம். இஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோடைய ப்ராடக்ட் ஏபி அண்ட் பிஏ கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். அதை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை வந்து நம்மளை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், பிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது, அதையும் எழுதிக்கிறேன். ஏயும் பி மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இதில் போடுறோம். இந்த மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் பண்ணி இங்கே அதேமாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே அதே மாதிரி ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணி போட்டு திருப்பி இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 8 வருது, இங்கே 0 0, இங்கே 0 8 0 0 0 8 ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வருது. இதே 8 காமனாக வெளியே எடுத்தால் 1 0 0 0 1 0 0 0 1 வரும். அப்போது 8 × I3 ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்தால் 8 அதே மாதிரி பிஏ கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம், அப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வச்சு மல்டிப்ளை, இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே அந்த மாதிரி இந்த மல்டிப்ளிகேஷன் நிறைய இதுக்கு நிறையா சம் செஞ்சுருக்கோம், அதை வச்சு நீங்கள் போட்டுருங்க. அப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 8 0 0, இங்கே 0 8 0, 8 காமனாக எடுத்தால் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும், அதனால் 8 இப்போ இதில் ஏபியும் பிஏயும் ஈக்குவலாக இருக்குது. ஏபி பிஏ = 8 I3 சரிங்களா. இதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த 8 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். 8 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 1/8 ஆகும். அப்போ 1/8 A × B. அப்போ இதில் வந்து B இன்வெர்ஸ் B அந்த பக்கம் போனால் B இன்வெர்ஸ் × I3 B இன்வெர்ஸ். அப்போ B இன்வெர்ஸ் = 1/8 A சரிங்களா. இப்போது இந்த ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஈக்குவேஷன், இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கிடுறேன் சரிங்களா. இது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுனா இது என்ன வருதுன்னா B வருது. இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நான் எழுதுகிறேன். அப்போ அந்த ஈக்குவேஷன் இது என்ன வருதுன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன வருதுன்னா B மேட்ரிக்ஸ் வருது சரிங்களா. அப்போது இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். XYZ = இந்த பக்கம் உள்ளது ஒரு நம்பர்ஸ், இதை வச்சுக்கிறேன். இப்போது இங்கே B வருது இல்லையா, இந்த B வந்து அப்போ இதை B இந்த ஈக்குவேஷனை இந்த மேட்ரிக்ஸை Bன்னு போட்டு XYZ = இது போட்டுடுறேன். இப்போ இந்த B வந்து அந்த பக்கம் போகும்போது என்ன வரும், B இன்வெர்ஸ் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/8 A. அப்போது B இன்வெர்ஸுங்கிற இடத்துல 1/8 A போடுறோம். இப்போ 1/8 எடுத்துகிட்டு ஏக்கு பதில் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எழுதுகிறோம். அப்போ ஏ மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறோம். மல்டிப்ளை பண்ணி போட்டால் என்ன வருதுன்னா 1/8 24 - 8 வருது. இதில் வந்து 8 காமனாக எடுத்துடுறோம். அப்போது 3 8s are 24, 2 8s are 16, 1 8s are 8. அப்போ XYZ உடைய மதிப்பு என்ன வருது 3 -1 -2 -1 வருது. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் 1.3 சம்மில் செகண்ட் சம் நான் செஞ்சுருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ.